புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் ரீட்டா. தூய்மை பணியாளரான இவர் கட்டுமான கழிவுகளை டிராக்டரில் கொட்டினார். அப்போது அதிக எடையில் இருந்த கட்டுமான கழிவுகளை கொட்டும்போது நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். அவரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். குழந்தைகளுடன் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியுள்ள ரீட்டாவிற்கு பேரூராட்சி நிர்வாகம் நிதி உதவி வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். அதனால நான் வண்டியில இன்னைக்கு ஏறி நின்றுட்டு இருக்கிற கடைசியில காலையில போய் 7 பேரை வர சொல்லி மண்ணு ஜல்லி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி டப்பாவா நான் 7 பேருக்கும் வாங்கி மேல வந்து நின்றுகிட்டே கொட்டினேன். கொட்டின பிறகு நம்ம பெரிய டப்பா நிறைய அள்ளி கொடுத்தாங்க. ஜல்லி கல்லும் தூக்க முடியாம கொட்டி நான் கீழே டப்புடு ஊந்துட்டேன். மேஸ்திரி பக்கத்துல நிக்கிறாரு, என்னன்னு கூட கேட்கல. ஆளுவதா என்னை தூக்கி ஆட்டோல தூக்கி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. என்னைய கலவரம் தெரியல, எனக்கு எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியல சாமி. பொம்மை விழுவுற மாதிரி நான் விழுந்தேன். என் பிள்ளைங்கள நினைச்சு என்ன நினைச்சுட்டே தெரியாது. ஜிஹெச்ல போயிட்டு போனாங்க. மறுபடிதான் எனக்கு ஊசி எல்லாம் போட்ட